ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஆலு பரோட்டா நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்து தட்டில் வச்சுருக்கிறேன். இனி நம்ம எப்படி பிசைகிறதுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தட்டில் மாவு போட்டுடலாம். தட்டில் மாவு போட்டாச்சு. 1 ஸ்பூனு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு மாவு நல்லா இலக்கி விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நான் 1 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கூடி தண்ணி ஊற்றுறேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இன்னும் கூடி மேலே தண்ணி கொஞ்சம் தொளிச்சு விட்டுறலாம். தொளிச்சு விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். கையில் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி நல்லா அமுத்தி பிசைஞ்சு விட்டுறலாம். இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சாதான் நல்லா மயம் கிடைக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மேலே எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். எண்ணெய் நல்லா தடவியாச்சு. ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சிடலாம் 15 நிமிஷத்துக்கு. அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். இப்போ கேஸில் குக்கர் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு செம்பு தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 4 உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டுடலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு முங்குற மாதிரி தண்ணி வச்சுக்கணும். இப்போ குக்கரை மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டாச்சு. கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியாச்சு. 2 விசில் விட்டுடலாம். 2 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சாச்சு. இனி நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தோல் உளித்து நமக்கு பிசையலாம். இப்போ தோலெல்லாம் நல்லா உளிச்சாச்சு. பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இந்த கை வச்சு நல்லா இப்படி உடச்சி எடுக்கணும். நல்லா மசிச்சு எடுக்கணும். பாருங்க, உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இனி மசாலா போட்டுக்கலாம். இதில் இப்போ நான் போடுறேன் 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு மல்லித்தூள், 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு ஜீரகப்பொடி, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா, 1 ஸ்பூனு சோம்பு பொடியாக பொடிச்சு வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூனு சோம்பு பொடி, 1 ஸ்பூனு சாட் மசாலா, 1 ஸ்பூனு உப்பு, இஞ்சி தட்டி வச்சுருக்கிறேன் 1 ஸ்பூனு இஞ்சி, பெருங்காய பொடி ஒரு கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் மல்லித்தலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். மல்லித்தலையும் போட்டுடலாம். போட்டு நல்லா எல்லாம் கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதே ஒரு வாரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு பிசைஞ்சி வச்சுருக்கிறோம். நம்ம மாவு 15 நிமிஷம் ஆச்சு பிசைஞ்சி வச்சு. மாவு இப்போ என்ன ஆச்சுங்கிறது பார்க்கலாம். பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னும் லைட்டாக மேலே எண்ணெய் தொளிச்சு மேலே ஊற்றிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு தட்டியும் கூடி நல்லா பிணைச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். கையில் எண்ணெய் தடவிட்டு இப்படியே உருண்டை எடுத்துக்கலாம். இந்த பெரிய உருண்டையை எடுக்கணும்.
உருண்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்து வச்சிடலாம். அப்போ நமக்கு பருத்தி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் ஒரே சைஸ்க்கு உருண்டை பண்ணி வச்சாச்சு. இப்போ உருண்டை பண்ணி வச்சான்னு சொன்னால் நமக்கு செய்கிறதுக்கு பருத்துறதுக்கு சௌகரியமாக இருக்கும், சீக்கிரமாக. அதனால தான் எல்லாம் உருண்டை பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம பருத்தி எடுக்கலாம். ஒரு உருண்டை எடுத்து மைதா மாவில் இந்த மாதிரி மைதா மாவு தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி மைதா மாவில் ஊற்றி எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்படி கை வச்சு அமுத்திக்கலாம். இப்படி ஒரு உருண்டையை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு உருண்டையை எடுத்துட்டு இப்படி கொஞ்சம் நல்லா அமுத்திக்கலாம். இப்படி அமுத்திட்டு இப்படி கையில் வந்து இப்படி சைடில் இப்படி எல்லாம் ஒரே மாதிரி வர மாதிரி அமுத்தி எடுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக வரணும். இதே மாதிரி எல்லா சைஸ்லேயும் அமுத்தி கொஞ்சம் ரவுண்டு பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரவுண்டு பண்ணியாச்சு. இதில் வந்து இந்த உருளைக்கிழங்க இப்போ வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் அமுத்தி கொடுக்கணும். இந்த விரலை வச்சு இப்படி அமுத்தி விடணும். இதான் இப்படி மெல்லமாக அப்படி அமுத்தி ஒரே மாதிரி இதே மாதிரி வரணும். எல்லாத்தையும் இப்படியே அமுத்தி இந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை மேலே இருக்கிற மாவு இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இந்த மாவை இப்படி பிச்சு எடுத்துடணும். இப்படி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டுட்டு மைதா மாவில் இந்த மாதிரி முக்கி எடுத்துடலாம். நான் மைதா மாவு தான் எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி விரலை வச்சு இந்த மாதிரி அமுத்தி கொடுக்கணும். நடுவில் அமுத்தக்கூடாது. இந்த மாதிரி சைடில் இப்படி அமுத்தி கொடுக்கணும். இப்போ சைடில் இப்படி அமுத்தும் போது எல்லாமே உருளைக்கிழங்கு மேலே உள்ளே போட்டது கரெக்டாக எல்லா பக்கம் வந்து சேரும். இந்த மாதிரி அமுத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி அமுத்தியாச்சு. இனி ஒரு தட்டி இப்படி பருத்திக்கலாம். இந்த மாதிரி மெல்லமாக வச்சு இப்படி பருத்திக்கலாம். எல்லா சைஸ்லேயும் ஒரே மாதிரி வரணும். ஒரு இடத்துல வண்ணம் ஒரு இடத்துல கம்மி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உள்ளே இருக்கிற உருளைக்கிழங்கு அப்படியே தெரியும் பருத்தும் போது. அந்த மாதிரி பருத்திக்கணும். பாருங்க, கொஞ்சம் வண்ணமாக இருந்தால் பரவாயில்ல, அப்படி விட்டுடலாம். இதே சைஸுக்கு இப்படி பருத்தி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். பாருங்க, கரெக்டாக இதே மாதிரி சைஸுக்கு பருத்தியாச்சு. இந்த தட்டில் போட்டுடலாம். இப்போ அடுப்பில் தவா வச்சாச்சு. கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. தவா கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். தவா நல்லா கொஞ்சம் சூடாகிடுச்சு. அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று எடுத்து போடலாம். கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் சூடாகிடுச்சு. அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று எடுத்து போடலாம். கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடலாம். ஒன்று திருப்பி போட்டு நமக்கு எண்ணெயாக தான் எண்ணெய், நெய்னா நெய், எது வேணாலும் தடவிக்கலாம். கொஞ்சம் நான் நெய் தடவுறேன். நெய் கொஞ்சம் ஊற்றியாச்சு. இன்னொன்று கூட திருப்பி போடலாம். இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய் ஊற்றிக்கலாம்.
இந்த மாதிரி வேகாத இடத்துல அப்படி அமுத்தி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி 2-3 ட்ரிப்பு போட்டு இப்படி எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். வெந்துருச்சு நல்லா. நம்ம எடுத்துடலாம். அங்கே நல்லா வெந்துருச்சு பாருங்க. சூப்பரான ஒன்று ஊடி போட்டுடலாம் பாருங்க. இந்த மாதிரி அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். திருப்பி போடலாம். இது அதே போல் திருப்பி போட்டுடலாம். ஒன்று ஊடி திருப்பி போட்டுட்டு நெய், இதுலேயும் நெய் அது போல் தடவிக்கலாம். இந்த பக்கமும் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அது நல்லா பொல்லி வருது பாருங்கள். இந்த மாதிரி பொல்லி வரும். சூப்பராக பொல்லி வருது பாருங்கள். பாருங்க வெந்துருச்சு. ஆலு பரோட்டா சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றா பருத்தி எல்லாமே போட்டுடணும். இப்போ எல்லாமே பருத்தி போட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு ஆலு பரோட்டா. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க சூப்பராக ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நல்லா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.